நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடம் தீர்த்த பதிகம். திருமருகல் அப்படிங்கிற ஊருக்கு சம்பந்தர் வரார். அங்க ஒரு பொண்ணு நின்னுண்டு அழுதுன்னு இருக்கா. அவ பக்கத்திலேயே ஒரு சடலம் இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சம்பந்தர் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நான் வைப்பூர் கோமான் அப்படிங்கிறவரோட பொண்ணு. எங்க ஆத்துல நாங்க மொத்தம் 7 பொன் குழந்தைகள். இத சடலமா இருக்கானே, இவனை மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு எங்க அப்பா வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா வேற ஒரு இடத்துல நிறைய பணம் கொடுக்கறா அப்படின்னு சொல்லி வாக்கு தவறி எங்க அக்காவை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்படியே எல்லா சகோதரிகளுக்கும் எங்க அப்பா வேற இடத்துலயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுறார். நான் மட்டும்தான் இப்ப இருக்கேன். வாக்கு தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பையனை கூட்டிண்டு நான் ஆத்துல இருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பையனை பாம்பு கடிச்சு அவன் இறந்து போயிட்டான். நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிறா. அப்ப சம்பந்தர் இந்த விடம் தீர்த்த பதிகத்தை பாடுறார். சடையாயனுமால் சரண்யனுமால் விடையாயனுமால் வெறுவ விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. இந்த பதிகத்தை பாடின உடனே அந்த பையன் தூக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி எழுந்துடுறான். சம்பந்தரே சுவாமி சன்னதியில அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார்.